பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாமல்ல ஏகனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிந்த விஷயங்களை நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சைத்தானினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இந்த செய்தியினை நம்மையெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நமக்கு சொல்லித் தருகிறார். யா அய்யுஹன் நாஸ், உலக மனிதர்களே என்று அல்லாஹ் ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் கூப்பிட்டு இந்த செய்தியை பேசுகிறான். பல்வேறு இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே என்றும் அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இந்த இடத்தில் இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கும் சரி, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த உலக மனிதர்களையும் கூப்பிட்டு பேசுகிறான். யா அய்யுஹன் நாஸ், உலக மனிதர்களே, வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஒரு காலம் பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான், மறைவான எதிரிலாம் இல்லை. சைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். சைத்தானுடைய அடிச்சுவடு என்று சொல்கின்ற பொழுது அடிச்சுவடுகளை நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனித்து ஆக வேண்டும். அடிச்சுவடு என்ற அந்த வார்த்தைக்கு பின்னால் நாம் ஆய்வு செய்து பார்த்தால் சில நுட்பமான காரியங்களில் சைத்தான் உங்களை வழிதவற செய்து விடுவான். ரொம்ப கவனித்து அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தால்தான் நீங்கள் அவனுடைய பாதையிலிருந்து விலகி தப்பித்து கொள்ள முடியும். அதற்கு உங்களுக்கு அல்லாஹ் தந்த இல்மு பயன்படுவதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்மு அவனிடத்திலே இருந்தால், இஸ்லாம் காட்டிய அந்த அறிவு, அந்த சிந்தனை அவர்களிடத்திலே இருந்தால், கூடவே அவர்களிடத்தில் இரையச்சமும் இருந்தால், அவர்கள் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை என்னவென்று புரிந்து கொள்வார்கள். அப்ப இரண்டு செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். யாரிடமிருந்து? சைத்தானிடமிருந்து. அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். அவனிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதாக இருந்தால் உங்களிடத்திலே இஸ்லாம் வேண்டும். அதனால்தான் உலக மனிதர்களை நோக்கி இந்த வசனம் பேசுகிறது. ஓ மனிதர்களே, நீங்கள் இஸ்லாத்திற்குள் வந்து விடுங்கள். அவன்கிட்ட தப்பிக்கணுமா? அவன் உங்களை கொண்டு போய் நரகத்திலே வீழ்த்தி விடுவான். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கலம் அங்கலமாக வழிகெடுத்து உங்களை நரகத்திலே தள்ளிவிடுவான். உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விடுவான். எனவே அவன் விஷயத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள், கவனமாக இருங்கள். இப்படியெல்லாம் சொல்லித் தருகின்ற இறைவன், அவனிடம் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் அதற்கு நேரான வழியை பின்பற்ற வேண்டும். அந்த நேரான வழி என்பது இஸ்லாம். ஓ மனிதர்களே, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள். முதல் காரியம், அந்த மனிதன் இஸ்லாத்திற்குள் வந்துவிட வேண்டும். அடுத்து எப்படி இருக்க வேண்டும்? அவன் உள்ளம் இரையச்சம் உள்ளதாக இருக்க வேண்டும். வெறும் இஸ்லாத்திற்கு வந்தால் மட்டும் அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. எத்தனையோ முஸ்லிம்கள் பிற்காலத்தில் அவருடைய வாழ்நாளில் சிறுக்குகளில் விழுந்து போன கதையெல்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். மார்க்கத்தை பாடம் நடத்தியவர்கள், மார்க்கத்தை சொல்லித் தந்தவர்கள்
பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மார்க்க உபதேசம் செய்தவர்கள் பிற்காலங்களில் அவர்கள் அந்த தன்மையிலிருந்து விலகி சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவர்களாக மாறி ஷிர்கிலே விழுந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை? அவர்கள் இஸ்லாத்திற்குள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் இறையச்சத்தின்பால் இல்லை. அவருடைய தக்குவாவில் ஏற்பட்ட குறைபாடின் காரணமாக, இறை அச்சத்தின் காரணமாக அவர்களும் சைத்தானுடைய வலையில் விழுந்து விட்டார்கள். அப்ப சைத்தானுடைய அடிச்சுவட்டில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும், இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். யாருடைய உள்ளத்தில் தக்குவா இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் வழியை காட்டுகிறான். எப்பேற்பட்ட வழி தெரியுங்களா? இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறான், சூரத்துல் அன்பால் அந்த அத்தியாயத்திலே இறை இறை விசுவாசம் கொண்ட நல்லடியார்கள் என்று கூப்பிடுகிறான். ஐயுவல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்ட நல்லடியார்களே, நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொண்டால். எப்படிங்க? முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் இறையச்சத்தோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நன்மையும் தீமையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு உரைக்கல்லை உங்களிடத்தில் வழங்குவேன். அல் ஃபுர்கான், திருமறை குர்ஆனுடைய இன்னொரு பெயரை அல்லாஹ் அந்த இடத்திலே பயன்படுத்துகிறான். அல் ஃபுர்கான், குர்ஆன் என்ற இடத்திலே பயன்படுத்தவில்லை, வேத புத்தகம் என்று பயன்படுத்தவில்லை, நன்மையும் தீமையும் பிரித்து காட்டுகின்ற உரைகள் என்று சொல்வார்களே. எவ்வளவு குழப்பமான காலத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், எவ்வளவு குழப்பங்கள் உங்களை சுற்றி இருந்தாலும் சரிதான், உங்களை நன்மையும் தீமையும் பிரித்து காட்டுகின்ற இந்த ஃபுர்கானை வழங்குவோம். யாருக்கு? இறையச்சம் கொண்ட நல்லடியார்களுக்கு. அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். இப்ப யாருக்கு நன்மையும் தீமையும் தெள்ள தெளிவாக புரிந்து விடுகிறதோ அவர்கள் சைத்தானுடைய அடிச்சுவட்டிலிருந்து அவர்கள் தங்களை விலக்கிக் கொள்வார்கள். இப்ப நம்முடைய காரியம் இப்படி இருக்கிறதா? நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய உறவுகளின் மேம்பாடு, இதிலே இஸ்லாம் திளைத்து இருக்கிறதா அல்லது சைத்தானுடைய அடிச்சுவற்றை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா? பார்க்கிறோம், உலகத்துல பல்வேறு நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்கள், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வழங்குபவர்கள், அவர்களையும் பார்க்கிறோம். கஞ்சத்தனம் செய்து பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களையும் பார்க்கிறோம். இருவருக்குமான வேறுபாடு என்ன? ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கிறார், அவர் கொடுப்பவருக்கான அறிவு என்ன? அவர் அல்லாஹ்விற்கு நான் செலவு செய்தால், அவன் மார்க்கம் ஓங்குவதற்கு செலவு செய்தால் திருப்பி அல்லாஹ் தருவான், 7 மடங்காக 70 மடங்காக மையஸா, அவன் நாடியவருக்கு தருவான் என்று அவர் உறுதி கொள்கிறார். இன்னொரு பக்கம் அவர் கஞ்சத்தனம் செய்கிறார், அவர் என்ன நினைக்கல? அல்லாஹ் திருப்பி தருவான்னு அவர் நினைக்கல. இப்படி ஒருவர் நினைத்தால் அவர் சைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி விட்டார். ஏன்? இந்த செய்தியை சொல்லி தருபவனே சைத்தான் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் உள்ளத்திலே கஞ்சத்தனத்தையும் கருமித்தனத்தையும் ஏற்படுத்துவன் யார் தெரியுமா? சைத்தான் ஏற்படுத்துகிறான். எப்படி தெரியுமா? நீ கொடுத்து விட்டால் உன் செல்வம் குறைந்து விடும், எனவே நீ கொடுக்காது. நீ கொடுத்து விட்டால் உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நடுத்தருவிலே நிற்பார்கள், அவர்களுக்கு எந்த சொத்தும் சேர்க்காதவனாக நீ மாறிவிடுவாய், உன்னுடைய செல்வம் எல்லாம் சென்று போய்விடும், நீ ஏமாந்து போய்விடுவாய். இப்படியெல்லாம் சைத்தான் அவரை சொல்ல சொல்லி சைத்தானுடைய அடிச்சுவற்றை அவரை பின்பற்ற வைத்து விடுவான். அவர் உள்ளத்திலே கருமித்தனம் வந்துவிடும். யாருடைய உள்ளத்திலே கருமித்தனம் இல்லையோ அவர்தான் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதற்கு தயாராவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. வெளிப்படையில 2 பேருக்கும் அல்லாஹ் செல்வத்தை தந்தான், கொடுத்தது அல்லாஹ், ஆனால் மறக்க வைத்தது சைத்தான். கொடுத்தால் குறையும் என்று சைத்தான் வாக்களித்தான், எனவே அவர் கொடுப்பதை நிறுத்தி கொண்டார். கொடுத்தால் குறையாது, திரும்ப திரும்ப தருவேன் என்று அல்லாஹ் வாக்களித்தான். ஒருவர் அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். இவர் இந்த 2 பேர்களை அல்லாஹ் பிரித்து காட்டுகிறான். ஒருவர் சைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி விட்டார், ஒருவர் அல்லாஹ்வுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறார், ரசூலுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிறார். இப்படி சைத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் நம்மிடத்தில் பேசிக்கொண்டே இருப்பான்.
இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, எதை எடுத்தாலும் சரிதான். நாம் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணுவதற்காக நாம் ஒரு செயலை செய்தால் உடனே சைத்தான் வந்து பேசுவான், இப்படி நீ செய்து விடாதே. அல்லாஹ்வுடைய மார்க்கங்கள் புறக்கணிக்கப்படுகின்ற வரதட்சணை கல்யாணத்திற்கு ஒருவர் செல்லாமல் இருந்து விட்டால் அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறார். அல்லாஹ்வுடைய மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிறது. என்னுடைய உறவாக இருந்தாலும் வரதட்சணை கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், விதத்துகள் நடக்கின்ற திருமணத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன், இப்படியெல்லாம் ஒரு உறுதியோடு இருந்தால் அது சரியான போக்கு. ஆனால் ஒருவர் என்ன செய்வார், அவர் இஸ்லாத்திலே இருப்பார், எல்லா காரியங்களையும் பேசுவார், வரதட்சணை கல்யாணம் நடந்தாலும் அதிலே போய் கலந்து கொள்வார், விதத்துகள் நடந்தாலும் அந்த திருமணத்திலே நடந்து கொள்வார். இருவருக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இவரிடத்திலே சைத்தான் பேசுகிறான், உன் உறவை நீ பேண வேண்டாமா? போய் கலந்துகிட்டார்ல, அவருடைய உள்ளத்துல போட்டுவான், நீ உறவை பேண வேண்டாமா? உன்னுடைய அண்ணன் இல்லையா, உன்னுடைய தம்பி இல்லையா, உன்னுடைய மச்சான் இல்லையா, உன்னுடைய மாமன் இல்லையா, உன்னை தூக்கி வளர்த்தவர்கள் இல்லையா, உனக்கு உணவு ஊட்டியவர்கள் இல்லையா, உனக்கு பயணத்திற்கான விசாவை எடுத்து கொடுத்தவர்கள் இல்லையா, உனக்கு பொருளாதாரத்தை இப்படியெல்லாம் பேசுவான். உடனே ஒரு உள்ளத்துல என்ன வந்துடும், ஆமா இல்ல உறவை பேணணும்ல, அப்ப உறவை பேணும்னா இந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கணும், அப்படி இஸ்லாம் சொல்கிறதா? இப்ப சைத்தான் என்ன பண்ணிட்டான், உள்ளத்துல உறவை பேணுவது போல் வந்து அல்லாஹ்வுடைய வழியை விட்டு அல்லாஹ்விற்கு புறம்பான சைத்தானுடைய வழியை பின்பற்றுவதற்கு அவரை தயார் செய்து விட்டான். இதுதான் சைத்தானுடைய அடிச்சுவடு. இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் ஒரு காலம் நேசிப்பதில்லை. இப்படி ஏராளமான செய்திகளை, பொருளாதாரம் திரட்டுவதாக இருந்தால் ஒருவர் சரியான வழியிலே பொருளாதாரம் திரட்டுகிறார், அவர் சரியான வழியிலே செலவு செய்கிறார், அவருடைய பொருளாதார நிலை அப்படியே சொல்லுவாங்க ஸ்டெபிலிட்டியாக சென்று கொண்டே இருக்கிறது, மேலே இல்லை கீழே இல்லை, அவர் பாட்டு போயிட்டு இருக்கிறார். இன்னொரு இவர் தொடங்கிய அதே தொழிலை தொடங்கினார், ஆனால் கட்ட 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 வேண்டி என்ன பண்ணிவிட்டார், பொருளாதாரத்தில் உச்சிக்கு வந்து விட்டார். இப்ப இரண்டு பேருக்குமான நிலை என்ன? ஒருவர் சரியான முறையிலே பொருளாதாரத்தை கையாண்டார், சரியான முறையிலே அளவு நிறுவையில் மோசடி செய்யாமல் தன்னுடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொண்டார். இப்படியே சென்றால் இந்த பொருளாதாரத்தை வைத்து நீ உன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியாது, சமூகத்திலே அந்தஸ்தை பெற முடியாது, எனவே நீ வேற வழியை பின்பற்று, இதெல்லாம் பொருளாதாரத்தில் உள்ளதில்லை, இது வியாபார தந்திரம் என்று சைத்தான் சொல்லிக் கொடுத்தான். வியாபார தந்திரம். சைத்தானுடைய வேலை என்ன தெரியுங்களா? எதையும் நேரடியாக வந்து அவன் சொல்வதில்லை, நல்லது போல வந்து சொல்லுவான். அதனால்தான் அல்லாஹ் எச்சரிக்கிறான், உங்களுடைய தாய் தந்தையரை ஏமாற்றி வழிகெடுத்தது போல சைத்தான் உங்களையும் ஏமாற்றி விட வேண்டாம். சொர்க்கத்திலே ஆதமும் அவ்வாவையும் அல்லாஹ் குடியமர்த்தி விட்டான், அங்க போய் சைத்தான் பேசுறாங்க. எப்படி பேசுறான்? ஆதமே, உமக்கு நான் யார் தெரியுமா? நான் என்ன உனக்கு எதிரியா? உன்னுடைய நண்பன் இல்லையான்னு கேட்கிறான். நான் உனக்கு நலம் நாடுகின்ற நண்பன், சாதாரண நண்பன்லாம் கிடையாது, சும்மா பேச்சு வாக்கில் உள்ள நண்பன் கிடையாது, நலம் நாடுகின்ற நண்பன். இப்ப என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? இந்த வசனத்தை பேசுகின்ற போது அல்லாஹ் சொல்கிறான், போன உடனே சைத்தான் வாங்க இந்த மரத்தை நெருங்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை கலந்தான். அல்லாஹ் பேசுகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். நீங்க இன்னைக்கு தௌஹீதிலே இருந்தால், ஏகத்துவத்திலே நடைபோட்டால், சரியான முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று நினைத்தால், தவறான வழியை காட்டக்கூடிய நண்பன் என்ன செய்வான் தெரியுமா? உனக்கு நலன் நாடுபவன். நீ இப்படியா பொருளாதாரத்தை திரட்டுற? என்னைக்கு நீ பெரிய ஆள் ஆகுறது? என்னைக்கு வீடு கட்டுறது? என்னைக்கு கார் வாங்குறது? நீ இப்படியெல்லாம் ரூல்ஸ் போட்டு வியாபாரம் பண்ண நீ ஒரு காலம் முன்னேற முடியாது. பாரு, உனக்கு பின்னாடி வந்தவன்லாம் கடையை நடத்தி அவன் 10 கடை ஆக்கிட்டான், 10 பிரான்ச் ஆக்கிட்டான், நீ இன்னும் இப்படியே இருக்கியே சொல்லுவான். இப்படிதான் சைத்தான் போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், உனக்கு நான் நலன் நாடுபவன் சொல்லிட்டு சொன்னா. அல்லாஹ் எச்சரித்தான். எப்படி நமக்கு இந்த வேத புத்தகம் எச்சரித்தது போல
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னான், இவன் உனக்கு பகிரங்கமான எதிரி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்து போனார்கள். இவன் திரும்ப திரும்ப வந்து பேசுறான், சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் ஒரு மரத்தை தடுத்தான். ஏன் தெரியுமா தடுத்தான்? இங்கதான் ஆசையை தூண்டுறான். இன்னைக்கு உலக ஆசை தூண்டப்படுகிறது, சைத்தானுடைய அடிச்சுவட்டில் நம்மை வார்த்தெடுக்கப்படுகிறது. அதுக்கான காரணம் இங்கே தொடங்குகிறது. அவன் சொல்லுகிறான், ஏன் தெரியுமா? இங்கேயே நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள், ஒரு மலக்காக மாறிவிடுவீர்கள். மலக்கு போல ஒரு வாழ்வு கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய அரசாங்கம், நீண்ட நெடிய பெருவாழ்வு, மிகப்பெரிய இந்த சொர்க்கத்தையே ஆட்சி செய்கின்ற அரசாங்கம் கிடைக்கும். இப்படிலாம் சொல்லி ஆசை வார்த்தை காட்டுகிறான். அதற்கு பின்னால் தான் மரத்தை நெருங்குகிறார்கள். அன்னைக்கு நெருங்கிய அந்த தவற்றின் விளைவாகத்தான் இன்று நாம் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்குவதற்கு கேட்பதற்கு ஒரு மரத்தை நெருங்கினது ஒரு தவறா? ஏன், அதை விட பெரிய தவறுகளாம் இன்று வியாபித்து விட்டது. அதை தாண்டி தூக்கி சாப்பிடுற சமூகங்களுடைய செயல்கள்லாம் இன்னைக்கு நடந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய ஆரம்ப புள்ளி சைத்தான் வைத்தான். அந்த ஆரம்ப புள்ளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைத்தான். அன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பண்ணானோ, அன்னைக்கு என்ன ஃபார்முலாவோ, அதே ஃபார்முலா இன்னைக்கும் நம்மகிட்ட பேசுறான். இங்கேயே இருந்து விடுவீர்கள் சொல்றானா? மரணத்தை பற்றிய சிந்தனையை ஊட்டுவதில்லை. இங்கே இருந்துருவப்பா, நிறைய பொருளாதாரம் கிடைக்கும், நீண்ட பெருவாழ்வு கிடைக்கும், உனக்கு அதிகாரம் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் பேசுகிறான், சைத்தான் உங்களுடைய தாய் தந்தரை ஏமாற்றுறது போல உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். சைத்தான் ஆசை காட்டுவதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் தான். எனவே உலக வாழ்க்கையினுடைய விஷயத்தில் நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உலகத்தில் கிடைக்கின்ற பொருளாதாரங்கள், உலகத்தில் கிடைக்கிற சுகங்கள், இதை கொண்டுதான் பெரும்பாலான மனிதர்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள். உலகம் இயங்குன்னு சொன்னா அல்லாஹ் அதற்கு பேசுகிறான், இந்த உலகத்தை நாம முன்ன பின்னதான் வச்சிருக்கிறோம். சில பேருக்கு செல்வத்தை கொடுப்போம், சில பேருக்கு கொடுக்க மாட்டோம். சில பேருக்கு பிள்ளையை கொடுப்போம், சில பேருக்கு பிள்ளையை கொடுக்க மாட்டோம். சில பேருக்கு உறவை வளர்ப்போம், சில பேருக்கு உறவுக்காரர்கள் மூலமாக துன்பத்தை ஏற்படுத்துவோம். இப்படி பலவிதமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் சிஸ்டத்தை வைத்திருக்கிறான், இந்த உலகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக. எல்லோரும் பணக்காரர்களாக இருந்தால் வேலை செய்வதற்கு ஆள் கிடைக்காது. எல்லோரும் ஏழைகளாக இருந்தால் அவனுக்கு உணவளிப்பதற்கோ அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதற்கோ ஆள் இருக்காது. இப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளோடு தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு காரணம் எல்லாம் சொல்றான், அது நம்ம கையில இருக்குப்பா, அதுதான் விதி, அது நான் தான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டா என்ன நடக்கும்? ஆய்வு செய்யறாங்க, 1970 ஆய்வு செஞ்சிருக்கிறான். எலிகள் மத்தியில அந்த எலிகள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடை தேடி அலையும். சாப்பாடு தேடி அலைகிற எலிகளை பிடிச்சி அந்த எலிகளை ஒரு கூண்டுகளில் அடைத்து எந்த உணவும் தேடாத அளவுக்கு அதுக்கு உணவு கொடுக்குறான். என்ன வேணும் உனக்கு? ஆப்பிள் வேணுமா, ஆரஞ்சு வேணுமா, பழங்கள் வேணுமா, காய்கறிகள் வேணுமா, உனக்கு என்ன வேணும்? எல்லா வசதிகளும் செய்து கொடுக்குறான். என்ன நடக்குதுன்னா, அந்த ஜோடி எலிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப, ஏன்னா உணவு தேட வேண்டிய வேலை இல்லை, எல்லாம் வீட்டிலே கிடைச்சிருது, அந்த ரூம்லேயே கிடைச்சிருது. அதனுடைய மகிழ்ச்சி என்னன்னு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படி அதிகரித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த எலிகள் மத்தியிலே இனப்பெருக்கம் நடந்து நடந்து எலிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. 2 எலி கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளில் 365 நாட்கள்ல 600 எலிகளாக மாறி போய்விட்டது. அடுத்துதான் ஆச்சரியம், அந்த ஒரு வருடம் கழிச்சு திரும்ப அந்த எலிகளுக்கு மத்தியில இன்னும் அந்த உணவுகள் வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் தாய் எலி தன்னுடைய பிள்ளை எலிகளை கவனிக்க தவறுகிறது. பிள்ளையை பார்க்க மாட்டேங்குது, கவனிக்க மாட்டேங்குது. இந்த இணை எலி என்ன பண்ணுது? அந்த மனைவி எலிய அந்த பெண் எலிகளை அடிக்கிறது, கடிக்கிறது, கொதறுகிறது. சண்டை அப்படியே அதிகரிச்சு அந்த சமூகமே சண்டைக்களமாக மாறுகிறது. குடும்ப உறவுகள் சிதைந்து போனால் சண்டைக்களமாக மாறுகிறது. அடுத்த ஒரு ஆண்டுகளில் ஒட்டுமொத்த எலிகளும் ஒன்றை ஒன்று அடித்து, ஒன்றை ஒன்றை காயப்படுத்தி, ஒன்றை ஒன்று கொதறி எல்லா எலிகளும் அடிந்து போய்விட்டன. ஆய்வுல சொல்றான். சரி, ஒரு முறை தான் இந்த ஆய்வு செஞ்சான்னா 25 முறை செய்கிறான். 1970 73 ஆண்டு காலம்
25 முறை செய்தான். 25 முறையும் கிடைத்த ரிசல்ட் இருந்தீங்களா? சேம் ரிசல்ட். அதுக்கு காரணம் சொல்றான், இந்த எலிகளுக்கு தேவையான உணவு, தேவையான ஆகாரம், தேவையான உலக வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்ததின் காரணமாக இதுங்களுக்கு வேறு எந்த திங்கிங்கும் இல்லை. இதை வெறுமனே இதை அனுபவித்துக் கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு கட்டத்தில் இன்பம் தலைக்கு மீது ஏறும் பொழுது அது வேறு வேறு சிந்தனை ஏற்படுத்தி குடும்ப உறவுகளை முறித்து, அந்த சமுதாய பங்கீடை முறித்து, எல்லாத்தையும் சிதைத்து சின்னாபின்னமாக்கி சைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றக்கூடிய எல்லா நிலையிலும் இருந்து அந்த சமூகமே அழிந்துவிட்டு. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான், இப்ப எனக்கு தெரியாத அவங்கள பத்தி, ஒருவனை கோடீஸ்வரனாகவும், ஒருத்தனை ஏழையானாகவும், ஒருத்தன் நோயாளியாகவும், ஒருத்தவனை மருத்துவம் பார்க்க, இப்படி பல விதைகள்ல மாத்தி வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? அதுக்கான காரணத்தை அல்லாஹ் சொல்றான். 42வது அத்தியாயத்துள்ள 27வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்க லி இபாதிஹி லா பஹாகு ஃபில் அர்லி வலாகின் யுன்ஜிலு பி கதீரன் மா யஸாவு இன்னஹு பி இதாத்திஹி ஹைருன் பஸீரா. அல்லாஹ் அழகா சொல்றான், தன் அடிமைகளுக்கு தான் தாராளமாக வாழ்வாதாரத்தை வழங்கியிருக்கிறேன். சில அடிமைகளுக்கு, சில பேருக்கு குறைச்சு வழங்கியிருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவர்கள் பூமியில் அராஜக புயலை பரவ செய்திருப்பார்கள். இப்படி நான் பண்ணலன்னு சொன்னா என்ன நடந்திருக்குன்னா அராஜகம் வந்திருக்கும். ஒன்னு அடிச்சுட்டு செத்து போச்சு இல்ல. அல்லாஹ் பேசுகிறான், நாம உங்களுக்கு எல்லாம் சரியா இப்படி பாத்தி வழங்கிருக்கீங்கன்னா அராஜகம் மிகைத்து விட்டுரும். இப்படி நான் வழங்கல, நான் ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தான் விரும்புகிற அளவில் உங்களுக்கு கணக்குப்படி மெஷர்மெண்ட் படி என்ன பண்றேன், உங்களுக்கு வாழ்வாதாரத்தை இறக்கி வைக்கிறேன். அல்லாஹ் எல்லாத்தையும் சொல்றான், இன்னஹு பஇதாத்தி கபீருன் பஸீரா. தன் அடிமைகளை பற்றி நன்கு புரிந்தவனாகவும் கவனிப்பவனாகவும் உங்கள் அல்லாஹ் இல்லையா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தா நீங்க பூமியில என்னென்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதா? அப்ப சைத்தானுடைய அடிச்சுவடுகள் பரவாமல் இருப்பதற்கு அல்லாஹ் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறான். ஆனால் நாம் கவனமற்றவர்களாக எனக்கு எல்லாம் அல்லாஹ் தரவில்லை, எதுவுமே தரவில்லை, தடுத்ததில் நாம் எந்த மகிழ்ச்சியும் அடையாமல், கொடுத்ததில் எந்த மகிழ்ச்சியும் அடையாமல் தடுத்ததை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படி சைத்தானுடைய அடிச்சுவடுகள் ஏராளமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவுபூர்வமானதாகவும் மனிதர்கள் செயல்படுத்தக்கூடியதாகவும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதை சொல்லத்தான் ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். பல வேதங்களையும் அல்லாஹ் இந்த பூமிக்கு தந்து இறக்கி இருக்கிறான். அதிலே கடைசி வேதமாகவும் எல்லா வேதங்களையும் உள்ளடக்கியதாகிய திருமறை குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் பேசுகின்ற வார்த்தை, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், நீங்கள் சைத்தானுடைய அடிச்சுவடை பின்பற்றி நரகத்திலே போய் வீழ்ந்து விடாதீர்கள். ஏன்? இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஏராளமான காரியங்கள், உணவு உண்ணுவதில் இருந்து, உறக்கத்தில் இருந்து, நடப்பதில் இருந்து, குடிப்பதில் இருந்து எல்லாத்திலும் சைத்தான் விளையாடுவான். நீங்கள் ஒரு உணவை சாப்பிடுகிறீர்கள், பிஸ்மில்லா சொல்ல உங்களை மறக்கடிக்க செய்து விட்டால் அந்த சாப்பாட்டை சைத்தான் உண்ணுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் நம்ம சர்வசாதாரணமாக அப்படியே போயிட்டு இருப்போம். டக்குனு ஒரு கடையில் இறங்குவோம், ஒரு டீயை குடிப்போம், பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவோம். டக்குனு ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுவோம், வீட்டில் பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுவோம். சர்வசாதாரணமாக நாம் என்ன பண்ணிடுறோம். ஆனால் நாம் சாப்பிட்ட உணவு நாம் உண்ட உணவு அல்ல, சைத்தான் உண்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், இடையிலே அவர் ஞாபகம் அவர் பிஸ்மில்லா சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, இது மாதிரி மறந்துட்ட சொன்ன, நீங்க சிரிக்கிறீங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுவரை தின்னு கொண்டிருந்த சைத்தான் நீங்கள் பிஸ்மில்லா சொன்ன அந்த காரணத்திலே தின்னதையெல்லாம் வாந்தி எடுத்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். பாதியில முழுசா சாப்பிட்டு நம்ம மறந்தவர்கள் எத்தனை பேர்? காலிலே செருப்பு அணிகிறோம், செருப்பு அணியும் போது வலது காலில் செருப்பு அணிகிறது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்பதை மறந்து விடுகிறோம். இப்படி ஏராளமான விஷயங்கள்ல சைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை நம்மளும் அறியாமல் அவன் பின்பற்ற வைத்து கொண்டிருக்கிறான். எனவே நாம் இந்த மார்க்கம் என்பது உன்னதமான மார்க்கம், இதுல யாராச்சும் கவனமற்று இருந்தார்களா கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை விதகத்திலே தள்ளுவான், கொண்டு போய் ஷிர்கிலே தள்ளுவான். மறுமையில் அதான் இன்னைக்கு விஷுவலா இல்லா சைத்தான் மறுமையில் பேசுவாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்ற, கால சைத்தான் லம்மா குலியல் அம்ரு
சைத்தான் மக்களிடத்திலே தோன்றி பேசுவான், வகுதல்லாஹு வகுதக்கும் வகுதல் ஹக். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதத்தை அனுப்பினான், வாக்குறுதி தந்தான், உண்மையான வாக்குறுதி. யாரு? உண்மையே பேசக்கூடிய அல்லாஹ் பேசினான். இந்த குர்ஆன், திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வாக்கு, உண்மை. அதுல அல்லாஹ் உண்மைதான் பேசினான். வகுதல்லாஹு வகுதக்கும் வகுதல் ஹக். அந்த உண்மையை நீ புறக்கணிச்சப்பா யார் பேசுவா? சைத்தான் நம்மள்கிட்ட பேசுவான், மறுமையில விசுவலாகி பேசுவான், வந்து பேசுவான். பகலப்தக்கும், நான் சொன்னது என்ன வாக்குறுதி தெரியுமா? பொய்வாழ்த்துக்கும், பொய்யான வாக்குறுதி. ஒமாக்கான மின் அலைக்கு மின் சுல்தான், உன் மீது என்னப்பா எனக்கு அதிகாரம் இருந்தது உலகத்துல? உன் மீது எனக்கு என்ன அதிகாரம் இருந்தது? நான் தான் உன்னை ஹராமா சம்பாதிக்க சொன்னா, ஹராமா செலவு செய்ய சொன்னா, அல்லாஹ்வை புறக்கணிச்சு வீட்டில் ஃபஜ்ர்ல உறங்க சொன்னா, தொழுவையை கடைபிடிக்கான்னு சொன்னா, தான தர்மம் செய்யான்னு சொன்ன, என்ன செஞ்சேன்? வமாக்கான மின் அலைக்கு மின் சுல்தான், உன் மீது எனக்கு என்ன அதிகாரம் இருந்தது? வமாக்கான உன் முஸ்ரிக்கின், என்ன போய் முஸ்ரிக்கிங்கிற? நீ தானே பெரிய முஸ்ரிக்கி. எல்லாம் சொல்ல போட்டு பின்பற்றாம நீங்க வந்துகிட்டு என்ன முஸ்ரிக்கிங்கிறியா என்று சைத்தான் திட்டுவான். மறுமையிலே அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். யார் சைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சைத்தானை கொண்டே அல்லாஹ் இழிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புரிந்து பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா நிலையிலும் மரணம் வரைக்கும் இந்த மார்க்கத்திலே இருந்து மார்க்கத்திலே உயிர் பிரிந்து நாளை மறுமையில் சந்திக்கின்ற பொழுது அல்லாஹ் அவன் கருணையால் நம்மை அணைக்கின்ற வழியை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாகவும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாகவும் என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.